ஆனா இதையே கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா, எனக்கு நிறைய பிரச்சனை சின்ன வயசுல வந்தது உண்மைதான். ஆனா நான் ரொம்ப தைரியமா இருந்திருக்கேன். நான் ரொம்ப போல்டா அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மத்தியில இந்த மாதிரி நான் வந்திருக்கிறதே ரொம்ப பெருசு. நான் இன்னும் அதை மாத்துவேன் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்கன்னா, அவங்களையே ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா அது உணர வைக்கும். அவங்க தைரியத்தையும் அது அதிகப்படுத்தும். சோ நம்மள பார்த்து நம்மளே பாவப்படுறதை நிறுத்திட்டு நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். அது நம்மள தைரியப்படுத்தும். இதுதான் இந்த புக்கோட முக்கியமான 5 விஷயங்கள். இது மட்டும் இல்லாம இந்த புக்ல இதோட ஆத்தர் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. தனிமையை அனுபவிக்க பழகணும், தனிமையை கூட ரசிக்க பழகணும், உடனே எல்லாத்துக்கும் முடிவை எதிர்பார்க்க கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க நினைக்க கூடாது, முதல் தடவை ஃபெயிலியர் ஆனா தோண்டு போய் உட்காந்துட கூடாது. இந்த வழிகள்லாம் ஃபாலோ பண்ணா நம்மளோட தைரியம் அதிகமாகும் அப்படின்றத இந்த ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை படிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு. நன்றி.